பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மீனாவுக்கும் ராஜிக்கும் பார்த்தா வாய் கடந்து துரு துருன்னு இருக்கு. நகை விஷயத்த சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்தா மனசுக்குள்ள கடந்து தவியா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மயில் பார்த்தா கொஞ்சம் கூட திருந்தல. எல்லா பக்கமும் வசமா சிக்கியாச்சு. கடைசியில நகை விஷயத்தையாவது சொல்லி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு திருந்துவோம் அப்படின்ற எண்ணமும் கிடையாது. ராஜி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிடுவாளா மீனா, இந்த விஷயத்த நீ சொல்லிடுவியா, இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, எங்க அம்மா அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி புலம்புதை தவிர ஒரு தடவையாவது இந்த நகை விஷயத்த நம்மளே போய் சொல்லி எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், எல்லா பொயிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக சரவணன் மேல ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு பழக்கம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுக்கதையை கட்டி விட்டோம். சரவணன் அடிக்காமையே அடிக்க வந்தாரு, என்கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போறாருன்னு சொல்லி ஏதோ ரொம்ப நல்லவளா வேஷம் போட்டோம். எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் எந்த அறிவுமே இல்லாம இந்த நகை விஷயத்துல கூட திருந்தவே மாட்டேங்குது இங்க தங்கமயிலு. சரின்னு சொல்லிட்டு இங்க ராஜி பார்த்தா மீனாவுக்கு போனை போடுறாங்க. மீனாவுக்கு போனை போட்டு, அக்கா எங்க வீட்டுல பெரிய விஷயம் நடந்துருச்சு, இங்க மயிலக்காவுடைய வாழ்க்கை அந்தரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லவும், என்ன ராஜி சொல்ற அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க. ஆமாக்கா, மயிலக்கா நம்ம கிட்ட நகை விஷயத்த மட்டும் தானே சொன்னாங்க, ஆனா எக்கச்சக்கமான விஷயத்த மறைச்சிருக்காங்கக்கா. அவங்க வயசுல மறைச்சிருக்காங்க, 10ஆவதுக்கு அவங்க 12ஆவது தான் படிச்சிருக்காங்க, 12ஆவது படிச்சுட்டு MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லி போய் சொல்லியிருக்காங்க. சரவணன் மாமாவோட 2 வயசு தங்கமயிலக்கா மூத்தவங்க. இப்படி எல்லா உண்மையும் மறைச்சிருக்காங்கக்கா. கடைசியில நகை விஷயம் மட்டும்தான் நான் நினைச்சேன். இப்ப கூட நகை விஷயத்த அத்தை கிட்ட அவங்க சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா இப்பயும் மறைக்கிறாங்க, பொய் சொல்றாங்கக்கா. எனக்கு என்னமோ மனசுக்கு இது தப்பா படுது. பேசாட்டுல நகை விஷயத்த அத்தை கிட்ட நான் சொல்லலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லவும், அப்பதான் மீனா, ஏய் ராஜி வேண்டாம், இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, இப்ப சொல்ற, சரி நான் காலையில விடிஞ்சதுமே நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், சரிக்கா, ஆனா நான் வர தட்டிக்கும் நகை விஷயத்த பத்தி அத்தைக்கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், சரிக்கா நான் சொல்லல அப்படின்னு சொல்லி ராஜியும் பார்த்தா போனை வச்சிருது. இங்க மறுநாள் பார்த்தா விடிஞ்சிருது. கோமதி விடிய விடிய தூங்கவே இல்லை. விடிஞ்சதுனால எந்திரிச்சு வாசலாம் தெளிச்சிட்டு வராங்க. எல்லாரும் பார்த்தா எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் காப்பி டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்காங்க. அப்பதான் பாண்டியன், சரவணா இன்னைக்கு கடை லீவை விட்டுருவோம், கடைக்கு போக வேணாம், இன்னைக்கு இது என்ன ஏதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நாளைக்கு கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லவும், சரிப்பா அப்படின்னு சொல்லி சரவணன்னு சொல்லிடுறாரு. ஏங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு போனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி சொல்லவும், நீ அந்த பிள்ளைய போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. மயிலோடைய ரூம் பார்த்தா பூட்டியே கிடக்கு. வந்து இங்க ராஜி கதவை தட்டுது, திறக்கிற மாதிரியே தெரியல. கடைசியில பார்த்தா கோமதி வந்து கதவை தட்டுறாங்க. ஏய் மயிலு, கதவை திறடி, கதவை திறந்து நீ வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவோ, ஐயோ கதவை எதுவும் உடச்சிட்டு வந்துருவாங்க, நம்மளே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலு பார்த்தா கதவை திறந்து வருது. உங்க அம்மா அப்பாவுக்கு போனை போட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும், ஐயோ அத்தை வேணாத்த, விட்டுருங்கத்த, மன்னிச்சிருங்கத்த அப்படின்னு சொல்லி மயிலு சொல்லவும், நீ போனை போடுறியா இல்ல நான் போனை போடட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், மயிலு பார்த்தா போனை பண்ற மாதிரியே தெரியல. கடைசியில பார்த்தா பாண்டியனே போனை போட்டாரு. நீங்க ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தா மாணிக்கத்துக்கும் பாக்கியத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லவும், இங்க மாணிக்கமும் பாக்கியமும் பார்த்தா ரொம்ப நல்ல விஷயம் போல, மயில் எதுவும் முழுகாம இருக்காளா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பார்த்தா ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு, சரி வாங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி பாக்கியமும் மாணிக்கமும் பார்த்தா நல்லா டிப் டாப்பா ரெடி ஆகி வீட்டுக்கு வராங்க. இங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. பத்தாவதுக்கு குழலி வேற காலையிலே விடிஞ்சது வந்துருது. குழலி, மீனா, கதிர், ராஜின்னு சொல்லி வீட்டுல எல்லாரும் பார்த்தா இருக்காங்க. என்ன சம்பந்தி, என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட பாக்கியம் கேட்கவும், நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா அப்படின்னு சொல்லிட்டு குழலி கேட்கவும், என்னம்மா என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்கவும், உங்களுக்கு என்ன மரியாதை கேக்குது, சரியான மானங்கிட்ட குடும்பமால இருக்கீங்க, எங்க குடும்பத்தை ஏமாத்தன்னு உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சு, எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி குழலி கேட்கவும், என்னம்மா என்ன ஏமாத்திட்ட நாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்கவும், அப்பதான் கோமதி, உங்க மக என்ன படிச்சிருக்கான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும், மாணிக்கம் பார்த்தா வாய்க்கு வந்து அள்ளி விடுறாரு. என் மக மயிலு MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் சொல்லவும், இங்க பார்த்தா சரவணனுக்கு ஆத்திரம் தாங்க முடியாம கீழே கிடக்கிற ஒரு பெரிய டப்பாவை தூக்கிட்டு வந்து அடிக்க வராரு. இந்த ஆள் அப்படியே அடிச்சே கொண்டுலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியா எப்படி இப்படி வாய் கூசாம போய் சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாரு. அப்ப பார்த்தா எல்லாரும் பிடிச்சு தடுத்துறாங்க.
உங்க மக 12வது தான் படிச்சிருக்கான்ற விஷயம் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. என் மகனை விட 2 வயசு மூத்தவன்றதும் தெரிஞ்சு போச்சு. உங்க மகளை நீங்க கையோட கூட்டிட்டு போங்க சாமி. டேய் சரவணா, அவங்க மகளுக்கு போட்ட நகை, அவளுடைய துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, தூக்கி வீசு, எல்லாத்தையும் கொண்டு போகட்டும், உங்க மகளை கூட்டிட்டு போங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், அத்தை அத்தை வேணாத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மயிலு கடந்து கதறவும், போதுமா போதும், உன் கூட என் பிள்ளை குடும்பம் நடத்தினது வரைய போதும். என் பிள்ளை இத்தனை நாள் நரக வாழ்க்கை வாழ்ந்திருக்கான்னு நினைக்கும் போது என் பெத்த மனசு தவிக்குதுடி. என் பிள்ளை அப்புறாணிடி, அப்பாவி, அவனை போய் இப்படி ஏமாத்தணும்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பார்த்தா அழுதுகிட்டு இருக்காங்க.